ஒருமுறை அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் பெண் குழந்தைகள் பிறக்கும் வீடுகளை கடவுள் எப்படி தேர்வு செய்கிறார் என்று கேட்டார். அப்போது கிருஷ்ணர், ஒரு வீட்டில் மகன் பிறந்தால் அது அவனுடைய அதிர்ஷ்டம், ஆனால் ஒரு வீட்டில் பெண் குழந்தை பிறந்தால் அது அந்த பெற்றோருக்கு அதிர்ஷ்டமான விஷயம். பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்த ஆண்களும் பெண்களும் தான் மகளை பெற்றெடுக்கும் பாக்கியத்தை பெறுகிறார்கள். மேலும் பெண் குழந்தைகளை தாங்கக்கூடிய அத்தகைய வீடுகளில் மட்டுமே பெண் குழந்தைகள் பிறப்பதற்கு கடவுள் தேர்ந்தெடுக்கிறார். செல்வம் இருந்தும் பெண் குழந்தைகளின் சுமையை தாங்க முடியாமல் சிலர் இருக்கிறார்கள். அதே சமயம் ஏழையாக இருந்தாலும் தங்கள் மகள்களை அன்புடன் வளர்க்கும் சிலர் உள்ளனர். கடவுளுக்கு ஏற்கனவே யார் மகள்களுக்கு நல்ல பெற்றோராக இருக்க முடியும் என்று தெரியும். மேலும் இந்த பிரபஞ்சத்தை இயக்குவது மகள்கள். எந்த நாளில் மகள்கள் பிறப்பது நின்று விடுகிறதோ அன்றே உலகமும் நின்றுவிடும், பிரபஞ்சமும் அழிந்துவிடும். மகள்கள் தங்கள் பெற்றோருக்கு அதிக அன்பு செலுத்துகிறார்கள். பின்னர் திருமணம் முடிந்து மருமகள் மற்றும் மனைவியாக தனது அன்பை அங்கு பகிர்ந்து கொள்கிறார். மகன் ஒரு குலத்தை நடத்துகிறான், ஆனால் மகள்கள் 2 குலங்களுக்கு பெருமை சேர்க்கிறார்கள் என்று ஸ்ரீ கிருஷ்ணன் கூறினார்.